அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிருபை இறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே நாம் அல்லாஹ்வுடைய வீட்டிலே அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் நம் மீது அருள் புரிய செய்வானாக, ரஹ்மத்தை இறக்கி அருள்வானாக. யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ், என்றும் நிலையாக இருக்கக்கூடியவன், நிலைத்து இருக்கக்கூடியவன், அத்தகைய அரசிடத்தில் நாம் கேட்கிறோம். எங்கள் மீது கிருபை செய்வானாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா புகழுக்கும் உரியவன் அல்லாஹ். அவன் தான் எங்களை படைத்து பரிபாலித்து பக்குவப்படுத்தி சகல விதமான வசதிகளையும் செய்து தந்த அந்த ஏக இறைவன் அல்லாஹ். அந்த ஏக இறைவனுக்கு எல்லா புகழும் உரித்தாக. எங்களுக்கு தூதராக அனுபவித்த தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் செய்வானாக. அவரை பின்பற்றி வாழ்ந்த அந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபே தாபீன்கள், குலஃபாயின்கள், ராஷிதீன்கள் என்கின்ற நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக நம் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் செய்வானாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்று நாம் எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு குடும்பவியல். எவ்வாறு ஒரு இஸ்லாமிய குடும்பம் இருக்க வேண்டும்? குடும்பம் என்று சொன்னால் தனித்த நபர்கள் அல்ல, ஒரு ஆணும் பெண்ணும் சேரும்போது அது குடும்பமாக மாறுகிறது. நபி ஆதம் அலைஹி வஸலாத்து வஸலாமை அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்தில் படைத்து வைத்திருந்தார். அப்போது மலக்குமார்களை சுவர்க்கத்திற்கு அனுப்பி வைக்கிறார். சுவர்க்கத்திற்கு சென்று மலக்குகள் பார்த்தபோது ஆதம் எவ்வாறு இருக்கிறார் என்று சொன்னால் நிம்மதியற்றவர்களாக இருந்தார்கள். அந்த நிம்மதியற்ற ஆதம் அலைஹி வஸலாத்து வஸலாமை அழைத்து வாருங்கள் என்று அல்லாஹ் அழைத்து வந்த பிறகு அவருடைய வலாய் எலும்பிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து அவருடைய மனைவி துணைவி ஹவ்வா அலைஹி வஸலாத்து வஸலாமை அல்லாஹ் படைத்தார். இதை படைத்து இருவர்களையும் சுவர்க்கத்திற்கு செல்லுமாறு அங்க கட்டளையிட்டார் அல்லாஹ் தஆலா. சுவர்க்கத்தில் சுற்றி திரிந்து வந்தபோது ஹாதிஹி ஷஜரத்து தகூன மினல் ஸாலிமீன், ஹாதிஹி ஷஜரா, அந்த மரத்தின் அடிவாரத்திற்கு நீங்கள் சென்று விடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டார். திரும்பி மலக்குகளை அனுப்புகிறார். எவ்வாறு இருக்கிறார்கள் என்று சொன்னால் மிக சந்தோஷத்தோடு மிக அற்புதமான நிலையிலே இருக்கிறார்கள். இப்போ அல்லாஹ் சொல்லிவிட்டால் இந்த மரத்துடைய கனியை நீங்கள் சாப்பிடாதீர்கள். அந்த மரத்துடைய கனியை சாப்பிடுவதற்காக ஷைத்தான் தூண்டுதல் ஏற்படுத்துகிறார். எங்கெந்து தூண்டுதல் ஏற்படுத்துகிறார் என்று சொன்னால் ஹவ்வா அலைஹி வஸலாத்து வஸலாமை மனசுல போடுறாங்க. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமுக்கு சொல்றா, அந்த மரத்துடைய கனியை நீங்க சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். ஒரு பேராசை உண்டாக்குகிறார். சுவர்க்கமே ஒரு பேராசையாக நல்ல ஒரு விதமாக இருக்கக்கூடிய அந்த சுவர்க்கம், அந்த சுவர்க்கத்திலே ஒரு பேராசையுடையதாக அதை இன்பத்தை அடைகள் என்று அந்த ஷைத்தான் உட்புசலாட்டத்தை ஏற்படுத்துகிறார். எல்லா பெண்களை எடுத்து முதல்ல யாரை கடக்க வேண்டும் என்றால் பெண்களை கடந்து விட்டோம் என்று சொன்னால் எல்லா காரியங்களும் எளிதாக விடுகிறது என்று ஷைத்தான் பெண்களோடு எடுத்து வருகிறார். அந்த பெண்கள் இடத்திலே வந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமுடைய உள்ளத்திலே ஏற்படுத்திய அந்த ஊசலாட்டம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்தவுடன் சொல்கிறார்கள், ஆதமே இந்த மரத்தினுடைய கனியை எனக்கு பறித்து தருவாயாக. அவரும் நினைவுச்சு தெரிந்த நிலையில அந்த அல்லாஹ் சொல்லி கட்டளைக்கு மாறுபட்ட நிலையில அவர்கள் அந்த மரத்துடைய கனியை பறித்து தருகிறார்கள். பறித்து தந்த பிறகு அவர்கள் சாப்பிடுகிறார்கள். இருவர்களுடைய மர்மஸ்தானங்கள் வெளிப்பட்டு விட்டது. ஆனால் அதுவரை
இளம் ஜலம் கழிக்கக்கூடியதாக, சிறுநீர் கழிக்கக்கூடியவர்களாக இல்லாதவர்களாக இருந்தார்கள். அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார், நீங்கள் பூமிக்கு இறங்கி விடுங்கள். وقلنا يا آدم اسكن أنت وزوجك الجنة وكلا منها رغدا حيث شئتما ولا تقربا هذه الشجرة فتكونا من الظالمين فأزلهما الشيطان. அல்லாஹ் சொல்றார், فأزلهما الشيطان. ஷைத்தான் தான் அவருடைய உள்ளங்களை ஏற்படுத்தி தந்தார். அந்த ஷைத்தான் ஒரு குடும்பத்தை பிரிப்பதற்காகவே فأزلهما الشيطان فأخرجهما منها அஹ்ரஜ அந்த சுவர்க்கத்திலிருந்து வெளியேற்றுவதற்காக வெளிப்படுத்திய அந்த ஷைத்தான் தான். நல்ல நிலையிலே யார் இருக்கிறார்களோ அவர்களை கெடுக்கக்கூடியவர் அந்த ஷைத்தானை தவிர வேறு யாரும். எவ்வளவு பெரிய உத்தமனாக இருந்தாலும் கூட ஷைத்தான் அவன் என்ன செய்தான், அவர்களை வெளிப்படுத்தினான், அந்த சுவர்க்கத்திலிருந்து வெளியேற்றி விட்டார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமும் இருவரும் என்ன செய்து விட்டார்கள், அந்த சுவர்க்கத்திலிருந்து வெளியேற்றி விட்டார், பூமியில தூக்கி எறிந்து விட்டார். இந்த பூமிக்கு வருகை தந்த அந்த சுலைமான் அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த இருவர்களும் அவர்கள் வெளிவந்த பிறகு இந்த பூமியில பல துயரங்களாக கடந்தார்கள், பல துன்பத்திற்கு ஆளாகப்பட்டார்கள். அப்போது அவர்கள் கேட்டது என்ன, அல்லாஹ் கட்டுனார், அல்லாஹ்வே கட்டுத்தருகிறார், துஆ செய்யுங்கள், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி தருகிறார். எப்படி துஆ சொல்லி தருகிறார், ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகுனன்ன மினல் ஹாசிரீன். யா அல்லாஹ், என்னுடைய ஆத்மாவுக்கு அநீதி இருந்துவிட்டும், நீ எங்களை மன்னிக்கவில்லை என்றால், தௌபா ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாங்கள் அநியாயக்காரர்களாக ஆகிவிடுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன்று கூட்டுகிறார். ஒன்று கூட்டிய பிறகு அதிலிருந்து அநேக ஆண்களையும் பெண்களையும் பிறகு செய்கிறார். இதுதான் அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனுடைய வசனத்தில் யா அய்யுஹன் நாஸ், ஓ மனித குலமே, ரப்பக்கும் அல்லதி யா அய்யுஹன் நாஸ் தஹூ ரப்பக்கும் அல்லதி خلقكم من نفس واحدة. ஒரே ஆத்மாவை உங்களை படைத்திருக்கும், அதிலிருந்து அவருடைய மனைவியாரை படைத்திருக்கிறோம். وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به. அநேக ஆண்களையும் பெண்களையும் பெருக செய்தோம். அதிலிருந்து அநேக ஆண்களையும் பெருக செய்தது மட்டுமல்லாமல் அந்த ஆண்கள் பெண்கள் ஒன்றோடு ஒன்று திருமணம் செய்து கொள்கிறார்கள். அந்த திருமணத்திற்கு பிறகு அப்புறமா ஒரு கோத்திரங்களாக, குலங்களாக, சமூகங்களாக மாறுகிறது. இதான் உலகத்தில் அல்லாஹ் சொல்லும்போது ஸுய்யின லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிஸா வல் பனீன வல் கனாத்திரில் முகந்தரத்தி மினல் ஸஹாபி வல் ஃபிஸ்ஸத்தி வல் கைரில் முஸவ்வமத்தி வல் அன்ஆமி வல் ஹர்ஸ் ذلك متاع الحياة الدنيا والله عنده حسن المآب. எவ்வளவு அழகா அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒன்றுபடுகிறார், குடும்பமாக மாறுகிறது. அதிலிருந்து அல்லாஹ் தஆலா அவருடைய சந்ததிகளை உருவாக்குகிறார். ஆண் குழந்தைகள், பெண் குழந்தைகள், சந்ததிகளை உருவாக்குகிறார். அதற்கு தொடர்ந்து என்ன செய்கிறார் அல்லாஹ் தஆலா, அவர்கள் அதை ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று ஆசை. அந்த வீடு கட்டினால் அதில் அழகான மாளிகையாக எழுப்பப்பட வேண்டும் என்று ஒரு மனிதன் ஆசைப்படுகிறார். திருமணத்திற்கு முன்னாடி நல்ல திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அந்த திருமணத்துக்கு பிறகு நல்ல என்ன செய்ய வேண்டும், நல்ல ஒரு குடும்பமாக மாற வேண்டும் என்பதற்காக குழந்தைகளை பெற்றிருக்கிறார், வீடை கட்டுகிறார். அந்த வீட்டை கட்டிய பிறகு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவருடைய உள்ளங்களில் என்ன கூறுகிறார், தங்கங்களையும் வைரங்களையும் தன்னுடைய அன்பார்களில் வைக்க வேண்டும், வீரர்களில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஸஹபி வல் ஃபிஸ்ஸத்தி வல் கைரில் முஸவ்வமத்தி, வள்ளி பாத்திரங்கள் வீட்டிலே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். வல் ஃபிஸ்ஸத்தி வல் கைரில் முஸவ்வமத்தி வல் அன்ஆம், வீட்டுக்கு முன்னாடி நல்ல வாகனத்தை நிறுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். வீடு மட்டும் அழகாக கட்டுவதில்லை, வீட்டுக்குள்ளான பொருட்களும் அல்மாரியில ஷோகேஸில் வைக்கக்கூடிய பொருட்கள் அழகாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அதை தொடர்ந்து என்ன ஆசைப்படுகிறார் மனிதர்,
என்ன தன்னுடைய வீட்டுக்கு முன்னாடி நல்ல வாகனத்தை நிறுத்த வேண்டும் என்று. ஆனால் இதெல்லாம் எப்படிப்பட்டது என்றால் சொன்னால் மத்தாவுல் ஹயாத்தி துனியா, இதெல்லாம் உலக வாழ்க்கைக்காகதான் தவிர மறுமைக்காக ஒன்றும் கிடையாது என்று அல்லாஹ் தஆலா திட்டவட்டமாக தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லியிருக்கிறார். அவ்வாறு சொல்லி காட்டிவிட்டு சொல்கிறார், உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், நாமெல்லாம் குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாம் நம்முடைய சந்ததியினர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆனால் எங்களுக்கு இந்த உலகத்திலே எல்லாம் முடிந்து விட்டது என்று சொன்னால் நாம் மரணிக்கிறான். ذلك متاع الحياة الدنيا والله عنده حسن المآب. இந்த உலகமே இந்த வாழ்க்கையாக இருக்கிறது என்று சொன்னால் அவர் மரணம். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுற அந்த வசனத்திலே இன்தல்லாஹ் அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது உங்களுக்கு ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் மின் தஹ்திஹல் அன்ஹார் காலிதீன ஃபீஹா, நிரந்தரமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சுவர்க்கம் இருக்கிறது உங்களுக்கு. அந்த சுவர்க்கத்திலே தேனாறுகளும் பாலாறுகளும் ஓடிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் ருசிப்பதற்காக, நீங்கள் அங்கே இருப்பதற்காக, தங்குவதற்காக உயர்ந்த அந்தஸ்தாக இருக்கிறது. ஆனால் இந்த குடும்பம் என்பது ஒரு பார்வைக்காக தான், ஏதோ ஒரு குடும்பங்களை கோத்தங்களை ஏற்படுத்திக் கொள்வதற்காக தான். ஆனால் இந்த குடும்பத்தோடு சிறந்த ஒரு குடும்பம் என்று சொன்னால் அது சுவர்க்கமாக இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திட்டவட்டமாக சொல்லி காட்டுகிறார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய பிரச்சாரங்களை மேற்கொள்கிறார்கள். ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா, நீங்க அவர்களை பார்க்கிறீங்க, அவர்கள் ஃபிரௌனுடைய குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டவர். பெரிய மாளிகை வாழ்ந்தார், பெரிய மாளிகை. அவருடைய குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்ந்தார். அவருக்கு குழந்தை கிடையாது, ஃபிரௌனுக்கு குழந்தையே கிடையாது. ஆட்சி, அதிகாரம், சொத்து சுகங்கள் எல்லாம் அதிகமாக இருந்தது. ஆனால் அவர்களுக்கு என்ன இல்லை? குழந்தையே இல்லை. அல்லாஹ் தஆலா அவங்களையே வளர்க்க செய்தார். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த ஃபிரௌன் சொன்னான், அன ரப்புக்கும் அலா, என்னை தவிர வேறு கடவுளே இல்லை என்று சொன்னான். என்னை தவிர வேறு இறைவனே இல்லை என்று சொன்னான். நான் தான் எல்லாத்துக்கும் இறைவனாக இருக்கிறேன் என்று சொன்னான். அவர் வீட்டிலே பிறக்க செய்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வளர செய்து அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவர் வேறு யாரும் இல்லை, அல்லாஹ் ஒருவர் மேலே இருக்கிறார் என்று அவர்களுக்கு பாடம் பற்றிய போது அவர்கள் உடனே ஃபிரௌன் அவரை கொல்லுவதற்காக, கொலை செய்வதற்காக, அவரை வீழ்த்துவதற்காக, பிறப்பதற்கு முன்னாடியும் அவருடைய வாழ்வதற்கு முன்னாடியும் அவருடைய வாழ்க்கையை நடத்தி கொள்வதற்கு முன்னாடியும் தாவா பணியில் இருக்கக்கூடிய நேரத்திலும் அவரை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டுக் கொண்டிருந்தார். ஆனால் அந்த திட்டங்கள் எல்லாம் தோல்வி அடைந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடம் சொன்னார்கள், ஓ ஃபிரௌனே, நீ எனக்கு கடவுள் கிடையாது, எனக்கு உனக்கும் கடவுள் அல்லாஹ், அவன்தான் அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிய போது சில மக்கள் முஸ்லிம்களாக மாறுகிறார்கள். அதிலே ஃபிரௌனுடைய மனைவி என்ன செய்கிறார்கள்? முஸ்லிமாக மாறுகிறார். மாறிய அந்த ஃபிரௌனுடைய மனைவி சொல்கிறார்கள், என்னுடைய இறைவனே, இந்த மாளிகையில் எனக்கு ஒரு குடும்பமாக நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன், நாங்கள் நல்ல சந்தோஷமா இருந்தோம், ஆனால் என்னுடைய கணவன் தான் கடவுள் என்று சொல்கிறார், இது சரியல்ல என்று நான் ஒப்புக்கொள்கிறேன், நீதான் அல்லாஹ் என்று, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அந்த குடும்பத்தோடு சிறந்த ஒரு குடும்பம் எனக்கு சுவர்க்கத்தை ஏற்படுத்தி தருவாயாக, இந்த கணவனோட சிறந்த ஒரு கணவன் எனக்கு சுவர்க்கத்தை ஏற்படுத்தி தருவாயாக என்று தன்னுடைய ரட்சகன் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார் குர்ஆனிலே. நீங்கள் உதாரணத்திற்காக அவர்களுடைய உதாரணத்தை சொல்லி காட்டுகிறார். குடும்பம் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு ஒப்பாக இருக்கக்கூடியதான் குடும்பம், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியது குடும்பம் அல்ல. இதுதான் அங்கே நாம் எடுத்து காட்ட வேண்டியதாக இருக்கிறது. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மதீனாவில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவருக்கு ஒரு குழந்தை இருந்தது. அந்த குழந்தையை வளர்த்து ஆளாக்கி கொண்டிருக்கும் போது அவருடைய கணவர் மரணிக்கப்பட்டார்கள். அவர் மரணிக்கப்பட்ட பிறகு மக்கள் வந்து கேட்டாங்க, உம்மு சுலைமே, உங்களை நாங்கள் நிக்கா செய்து கொள்கிறோம், உம்மு சுலைமே, நான் நிக்கா செஞ்சுக்கிறேன் திரும்ப அரசர்கள் வந்து கேட்டார்கள். உம்மு சுலைம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய குழந்தை பெருந்தாய்,
இஸ்லாமிய அடிப்படையில் வளர்ந்த பிறகு நான் திருமணம் செய்து கொள்கிறேன். அதே போன்று குழந்தை பெரிதாகிறது, இஸ்லாமிய அடிப்படையில் அந்த குழந்தை வருகிறது, வந்த பிறகு என்ன செய்கிறார்கள்? திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்கிறார். அப்பதான் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். உம்மு சுலைம் அவர்கள், உம்மு சுலைம் உங்களை நான் நிக்கா செய்து கொள்கிறேன். அதுக்கு உம்மு சுலைம் அவங்களுக்கு பதில் சொல்றாங்க. என்ன பதில் சொல்றாங்க? கண்ணீர் விட்டு அழகக்கூடிய காட்சிகள், ஒவ்வொரு கற்களையும் இது எழுத்தாக அமையக்கூடிய வார்த்தைகள். நீங்கள் கல்லை வணங்குகிறீர்கள் அபூ தல்ஹாவே, நான் கல்லை பறிக்க இறைவனை வணங்கிக் கொண்டிருக்கிறேன். எப்படி முழுக்கும் எனக்கு திருமணமா? சுப்ஹானல்லாஹ். திருமணம் என்று சொன்னால் அது எப்படியாக இருக்க வேண்டும்? ஒரு காபிரான மனிதனை ஒரு முஸ்லிமான பெண்ணை திருமணம் செய்து கொள்வதா? நீ கல்லை வணங்கக்கூடியவராக இருக்கிறாய், நான் கல்லை படைத்து இறைவனை வணங்கக்கூடியவனாக இருக்கிறேன், நான் எப்படி உன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும்? அபூ தல்ஹாவுக்கு இந்த லெட்டரை பார்த்தவுடன் மூச்சு திணறிவிட்டது. ஆஹா, உண்மையிலே இத்தனை காலங்கள் நாங்கள் சிறைகளின் சிற்பங்களையும் வணங்கிக் கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைய தினம் உம்மு சுலைம் அவர்களை விளக்க வைத்து விட்டார்கள், புரிய வைத்து விட்டார்கள். வா இது என்று சொல்லி உடனே இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே போறாங்க. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்றாங்க, நான் கலிமா ஓதிக் கொள்கிறேன். கலிமா ஓதுகிறேன் அபூ தல்ஹா சொல்லி திருமணம் செய்து கொள்கிறார். திருமணம் செய்து அவருக்கு பிறகு பல குழந்தைகள் பிறக்கிறது, வளர்கிறது. ஆனால் அந்த திருமணத்திற்கு முன்னால் இந்த வார்த்தையை பாருங்கள் எப்படி இருந்தது. ஒரு குடும்பம் உருவாகிறது என்றால் இந்த இடத்துல ஒரு பையன் காபிரா இருப்பான், அல்லது முஸ்லிமா இருப்பான், அல்லது கிறிஸ்தவனாக இருப்பான், யஹூதியா இருப்பான், நஸ்ரானியா இருப்பான். அப்பேற்பட்ட பெண்களை திருமணம் செய்து கொள்வதற்கு இஸ்லாம் ஒரு காலம் நமக்கு இடம் கொடுப்பது இல்லை. குடும்பம் என்று சொன்னால் அது இஸ்லாமிய ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம் பெண்ணோட தான் திருமணம் செய்து கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வருகை தந்து விட்டார்கள். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வருகை தந்து விட்டார்கள். மதீனாவில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நபி தோழர் அவர் ஹிஜ்ரத் செய்து வந்திருக்கார். மக்காவில் உள்ள அனைத்து இடத்தையும் தெரிந்தவர், புரிந்தவர், அறிந்தவர், உன்னதமானவர், அறிவுடையவர்கள். அவர் என்ன சொல்கிறார்? அவரை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு முஸ்லிமை மக்காவிலே சிறைபிடித்து வைத்திருக்காங்க, நீங்க போய் என்ன செய்ய, அவரை சிறையிலிருந்து காப்பாற்றி கூப்பிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. இப்படியே இந்த சஹாபி மதீனாவிலிருந்து திரும்பி மக்காவுக்கு போறாங்க. போனா எந்த இடத்துல இருக்காருன்னு தேடி பார்த்து பிடிச்சி இரவோடு இரவாக என்ன செய்யறாங்க, அந்த ஆளுக்கு தோல்ல போட்டுக்கிட்டு எடுத்துக்கிட்டு வர்றாங்க. வெளியே வரும்போது ஒரு பெண்மணி அவங்க போல இருக்காங்க, யா ஹபீபி, யா ஹபீபி, யா ஹபீபி, என்னுடைய தேசத்துக்குரியவனே, என்னுடைய தேசத்துக்குரியவனே, என்னுடைய தேசத்துக்குரியவனே அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போ உடனே நீதானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை இவர் பார்க்கிறார். அந்த பொண்ணு யாரு என்று சொன்னா அது காபிராக இருக்கிறது. அவன் இவரும் காபிராக இருக்கும் போது அவரும் இவரும் ஒன்றாக காதலித்துக் கொண்டிருந்தவர்கள், அவரும் உல்லாசமாக இருந்தவர்கள், அசிங்கமான வேலைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தவர்கள். அந்த பெண்மணி சொல்கிறார், இத்தனை காதல் கொடுத்து வந்திருக்கீங்க, நீங்க என்ன செய்ய, இன்னைக்கு இரவு என்னோட ஒதுங்கி வாங்க அப்படின்னு அந்த பெண்மணி கூப்பிடுறாரு. அப்ப அவர் சொல்றாரு, நான் இப்போ முஸ்லீம் ஆயிட்டேன், நேற்று வரை நான் உங்களிடத்தில் இருக்கும் வரை நான் காபிராக இருந்தேன், அப்போது ஹராமான வேலை செய்தேன், இப்போது நான் ஹராமான வேலை செய்வதற்கு தகுதியற்றவனாக இருக்கிறேன் என்று அந்த பெண்ணிடத்தில் சொல்கிறார். அப்படி சொல்லும் போது கூட அந்த பெண்மணி சொல்கிறது, யாரு பார்க்கிறா, இந்த இருட்டாக இருக்கிறது, இரவு நேரமாக இருக்கிறது, நான் ஒரு இடத்தை ஒதுங்கிக் கொள்ள வேண்டும், நீ கண்டிப்பாக வந்து ஆக வேண்டும் என்று ரொம்ப அவர்கள் பிடிவாதமாக அந்த பெண்மணி சொல்கிறார். சொல்லும் போது இந்த தோழனை வந்து காபிர்களுக்கு தெரியாத தூக்கி போட்டிருக்கிறாரு ஒரு சஹாபியர். ஆனா கூச்சிட்டு போட்டவங்க வெளியில எல்லாருமே முதல் வீட்டுக்கு போயிட்டு அந்த பொண்ணு அந்த ஆளை எப்படி மறைச்சிட்டாரு. இடையங்கால முடிஞ்சவங்க திரும்பி அந்த தூக்கிட்டு அந்த குழந்தைய அந்த சிறைசாலையில் இருந்த அந்த மனிதனை தூக்கிட்டு ஒரு மதீனாவுக்கு வந்து சேர்றாரு. ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாரு, யார் ரசூலுல்லாஹ், இந்த மாதிரி நடந்து வச்சு என்னுடைய பழங்கால ஒரு பெண்மணி எனக்கு ரொம்ப இன்பத்துக்குரியவளாக இருந்தா,
நான் அவளை நேசிக்கிட்டு இருந்தேன். ஆனா இஸ்லாம் என்ற ஒரு மார்க்கம் வந்த பிறகு நான் அந்த ஹராமான காரியங்களை விட்டு நான் வந்துட்டேன். ஆனா மீண்டும் அவள் அந்த பெண்மணி என்ன செய்கிறாள், இப்போது என்னை பார்த்து கூப்பிட்டாள் என்று சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிதானிக்கிறார், நிதானித்து கவனமாக இருக்கிறார். திரும்பியும் வந்து சொல்கிறார்கள், அந்த பெண்மணி நாம பார்க்கணுமா, அந்த பெண்மணிகிட்ட நாம பேசணுமா அப்படின்னு அவர் கேட்கிறார். கேட்கும் போது ரசூலுல்லாஹ் கவனமா இருக்கார். திரும்பி கேட்கிறார் ரசூலுல்லாஹ் கேட்கிறாரு, நான் அந்த பெண்ணை வந்து போய் பார்த்துட்டு வரணும்னு என் மனசு துடிக்குது, எனக்கு ஆசையா இருக்குது, அந்த பெண்மணியை நான் பார்க்க போனோம் அப்படின்றார். அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமாக இருக்கும்போது சூரத்து நூறுடைய வசனம் இறங்குது. அல்லாஹ் தஆலா வசனம், ஒரு விபச்சாரிக்கு விபச்சாரம் தான் திருமணம் செய்து கொள்வார், ஒரு மோமினுக்கு மோமினான பெண்ணை தான் திருமணம் செய்து கொள்வார். ஆனால் கெட்ட பெண் ஒரு நல்ல மோமின் திருமணம் செய்து கொள்ள மாட்டான், அவரோடு தொடர்பு வைக்க மாட்டான் என்ற வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி அருள்கிறார். இறக்கி அருளணும் உடனே அந்த ஆள் சாதி இறங்காரு, மௌனமா இருக்காரு. அதே அல்லாஹ் சொல்லிட்டாங்க, நூறு அல்லாஹ் நூறு அல்லாஹ் ஒளி இருக்கிறது, அது அழிக்க முடியாத ஒளியாக இருக்கிறது, அது சிந்தாரமான ஒளியாக இருக்கிறது, மிக உயர்ந்த ஒளியாக இருக்கிறது, அது மிக உன்னதமான ஒளி இருக்கிறது. நீங்கள் ஆசைப்படுவது இந்த உலகத்திலே அதோட சிறந்த ஒரு வாழ்க்கை மனிதனுடைய வாழ்க்கை இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அந்த மறுமையிலே அந்த சுவர்க்கத்தில் உங்களுக்கு இந்த உலகத்திலே அழகிய பெண்ணை நீங்க பார்த்தீங்க இல்லையா, அதோட அழகான பெண் கூருல் ஹீன் காம்சாலி யூரில் மக்தூம் யதாம் பிமா காமியவர். கூருல் ஹீன் கொடுப்பார். ஒரு ஆள் நரகத்திலிருந்து விடுதலை பெற்று சுவர்க்கத்தில் வந்த ஒரு ஆணுக்கு 70,000 கூருல் ஹீன் அவர்களை சுற்றிக் கொள்வார்கள். இவர் ஆசைப்படுவார்கள், இந்த பொருள் முத்தையிடலாமா, அந்த முத்தை கொள்ளலாமா ஆசைப்படுறாரு இந்த உலகத்துல, அதோட நிச்சயமாக ஒரு முத்தம் விடுவார்களாம். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார், ஒரு பெண் அந்த ஊரில் ஒரு ஆணுக்கு முத்தம் விட்டுக் கொண்டே போவார்கள். 70,000 அந்த ஊரில் நீர்கள் அவருடைய முத்தம் விடுவார்கள். அவருடைய ஆசைப்படுவார்கள், ஒரு பழத்தை சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் அந்த ஊரில் கட் பண்ணி கொடுத்தாங்க வாயிலே சாப்பிட வைப்பார்கள். அவங்க என்னென்ன ஆசைப்பட்டார்கள் இந்த உலகத்திலே ஹராமான காரியத்தை விட்டு விலகியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட் அந்த சுவர்க்கம். அந்த சுவர்க்கத்திலும் அவர்களுக்கு மேலான ஒரு உதவி செய்யக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறார். அன்புக்குரிய தோழர்களே, அப்பேற்பட்ட அந்த ஊரில் ஈர்களை அல்லாஹ் தஆலா கொடுப்பார். இங்கே உலகத்திலே நாம் குடும்பம் என்று பார்க்கிறோம். குடும்பம் என்று சொன்னால் அது நல்ல கணவனாக இருந்தால் ஏற்றுக்கொண்டு வாழ்க்கை நடத்துகிறார், அது கெட்ட பெண்ணாக இருந்தால் அவளை விட்டு விலகி கொள்ளலாம். இது இஸ்லாம் கற்றுத்தரக்கூடியது. நீ திருமணம் ஆகிவிட்டது, எனக்கு திருமணம் ஆகிவிட்டது, என் பொண்டாட்டி சரியில்லைன்னு சொன்னா விட்டு விலகிவிடு, அவளுக்கு நீ தலாக் கொடுத்து விடு, அல்லது கணவன் சரியில்லை என்றால் குலாக் கொடுத்து விடு, நீ நல்ல கணவனை நீ தேர்ந்தெடுத்துக்கொள் என்று இஸ்லாம் சொல்லக்கூடிய இதுதான் தலாக்கு குர்ஆன் என்ற இரு சட்டங்களை கொண்டாந்து அல்லாஹ் வைக்கிறார். குடும்பம் என்று சொன்னால் மஜ்பூரி இஸ்மே ஜீதி ஹூ, மஜ்பூரி இஸ்மே ஜீதா ஹூ அப்படி இஸ்லாம் சொல்லல. இஸ்லாம் எப்படி சொல்லி காட்டுகிறது, ஒரு பெண்மணி தவறானவராக நடித்து தவறாக இருந்தால் அவரை விட்டு விலகிக் கொள், உனக்கு சுவர்க்கம் இருக்கிறது, உன் வாழ்க்கையில் பரக்கத் இருக்கிறது. அதே போன்று ஒரு கணவன் சரியில்லை என்று சொன்னால் அவரை விட்டு நான் அல்லாஹ் உனக்காக நான் விலகிக் கொள்கிறேன் என்று ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரெண்டு பேரும் ஒத்துவரார். ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதருடைய வளர்ப்பு மகன், அல்லாஹ்வுடைய தூதருடைய வளர்ப்பு மகன். உம்மு சுலைம் ரலியல்லாஹு உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் செய்து வைக்கிறார்கள். திருமணம் செய்து வைத்தால் ரெண்டு பேரும் ஒத்துவரார். எப்ப பார்த்தாலும் சண்டை, எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, இதே பிரச்சனை வருது. உடனே என்ன செய்தார், தலாக் விடப்பட்டது. அப்போ உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் துக்கத்தோட வீட்டில் இருக்கிறார். இத்தா காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார், அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபத்தி வ அஃப்லிஹ்னி கைரும் மின்ஹா. யா அல்லாஹ், எனக்கு ஏற்பட்ட இந்த முஸீபத், இந்த கணவனை விட்டு பிரிந்து
இத்தத்தில் முடிஞ்சு விட்டது. அந்த மாதத்தான் அந்த 3 மாதம் காலங்கள் முடிந்து விட்டது. அந்த இத்தாவுடைய காலங்கள் முடிந்தவுடன் அல்லாஹ் தஆலா வானத்திலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை அனுப்புகிறார். நீங்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுங்கள், என்ன கூற வேண்டும் ஜிப்ரீல் கேட்டார்கள். ஒரு உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா திருமணம் செய்து கொள்ளுங்கள். முன்னாடி வளர்ப்பு மகனாக ஸைதை திருமணம் செய்திருந்தார்கள். அவர் போயிட்டார், குடும்பம் எப்படி நினைச்சாங்க. எந்த கவலையும் படாத என்று அல்லாஹ் சொல்லி துஆ கேட்டுக் கொண்டிருக்கும் போது அல்லாஹ் வானத்திலிருந்து ஜிப்ரீலை இறக்கி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நோக்கி சொல்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஓ முஹம்மதே, நீங்கள் உம்மு சலமாவிடத்தில் நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள். இந்த செய்தியை ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி அனுப்புகிறார். ஸைதே போயிட்டு சொல்லிடுவாங்க, என்னோட உங்களோட சிறந்த கணவன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து விட்டார்கள். அந்த ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உம்மு சலமாவுடைய வீட்டுக்கு போகும்போது எப்படி போறாரு தெரியுமா? பின்னாடி போறார்கள், பின்னாடி நடந்து போறாரு, முன்னாடி நடந்து போல, முகத்தை கூட பார்க்காம அப்படியே பின்னால போயிட்டு அல்லாஹ் உத்தரவு போட்டு விட்டான், உம்மு சலமா அவர்களே, உங்களுக்கு கணவன் சிறந்த கணவன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுத்து விட்டார்கள். இதுதான் குடும்பம். குடும்பம் என்று சொன்னால் என்ன? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள், மெஹராஜ் என்ற ஒரு பயணத்துக்கு போகிறார். மெஹராஜ் என்ற ஒரு பயணத்தை மேற்கொள்கிறார்கள். அந்த மெஹராஜுடைய பயணத்தில் சுவர்க்கத்தையும் காட்டப்பட்டது, நரகத்தையும் காட்டப்பட்டது. நரகத்தில் ஏராளமான மக்கள் பெண்கள் இருந்தார். ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு கேட்டார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன நரகத்தில் நிறைய பெண்கள் இருக்கிறார்? அப்போது அந்த ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இப்போதான் ஏன் வந்தாங்கன்னு சொன்னா, குடும்பத்திற்கு கணவன் வாங்கி போட்டு எவ்வளோ கொடுத்தது அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிடாம நான் சுப்ரி சொல்றாங்க குருல, அதனால நன்றி கெட்டவர்களாக இருப்பார். அல்லாஹ் கா கராமனா மறந்து கியாஸ்து தேஹனா அப்படிங்கிற ஒரு அசால்ட்டு தன்மையாக சொல்லக்கூடிய ஒரு காட்சிகள் இருக்கு. இதுக்காக தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மாதிரி நரகத்தில் அதிகமான மக்கள் காணப்பட்டது அவர்கள் பெண்களாக இருந்தார்கள். அந்த பெண்கள் கணவனுக்கு மாறுபட்ட காரணத்தினால். ஆனால் இந்த ஹதீஸை வைத்து என்ன செய்யறாங்க, ஐயோ கணவனுக்கு மாறுபட்டால் என்ன, கணவனை நாம இருக்கிற கணவன் போகணும்னு வச்சுக்கிறது கூட அப்படி இல்லை. இஸ்லாமிய அடிப்படைக்கு மாறுபட்டவனாக கணவன் இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் தூக்கி எடுத்து வேண்டும். ஆனால் கணவன் மனைவி எதனை ஒத்துமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய பாதையில் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷா தொழுகை நடத்துகிறார். அப்பதான் இந்த வசனங்கள் இறங்குகிறது. சூரத் ஆல்-நிசாவுடைய முதல் வசனம், லந்தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் அல்லாஹ்வை நீங்கள் அன்பு செலுத்த, அல்லாஹ் உங்களை காதலிக்க, அல்லாஹ் உங்களை அன்பு நேசனாக ஆக்கிக் கொள்ள, நீங்கள் ஒன்றோடு ஒன்று அல்லாஹ் உங்களை பார்த்துக் கொள்ள ஆசைப்பட்டீர்கள் என்று சொன்னால், நீங்கள் எதை ஆசையாக வைத்திருக்கிறீர்களோ, எதை அன்பாக வைத்திருக்கிறீர்களோ அதை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்து விடுங்கள் என்று வசனத்தை அல்லாஹ் இறக்கி வருகிறார். இதை கேட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓத தொழுகையில பின்னாடி இருந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனே என்ன செய்கிறார்கள்? உடனே அவர்கள் போறார், வீட்டுக்கு போறார். பைரஹா என்ற ஒரு தோட்டம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். அதில் ஏராளமான கனி வகைகள் வெளிச்சங்கள் இருந்தது. 600 வெடித்த பழத்திற்கு சமமான ஒரு தோட்டம் அது. நீரூற்றுகள் ஏற்பட்டிருந்த அந்த தோட்டம் அது. அந்த தோட்டத்தை பார்த்து சொல்றார், இதான் எனக்கு ரொம்ப நேசமானது, இதை கவனம் செய்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழ்மையா இருந்த, இப்போ பணக்கார ஆகிற கொஞ்சம் இதை வச்சுக்க, இதிலிருந்து வரதனை கொடுத்து நீ உதவி செய்து நீ சம்பாதிச்சு சாப்பிட்டீங்கன்னாக்கா, இல்லை இல்லை யாரும் சொல்லலாம், எனக்கு ஒரு நேசமான பொருளை நீங்கள் தர்மம் செய்யும் போது அல்லாஹ் நேசத்துக்குரியவன் ஆகுவான் என்ற இந்த வசனத்தை கேட்டனால் நான் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி அப்படியே அந்த பைரஹா தோட்டத்தை தர்மமா பண்ணிட்டார். அந்த அனுதகாது இது மட்டுமல்ல, ஒரு குடும்பத்திலே ஒன்றோடு ஒன்று ஒத்துமையாக இருக்க வேண்டும். ஆனால் சில விஷயங்களிலே மாறுபட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய லானத்துக்கள் இறங்கி விடுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த குடும்பத்தில் பெண்மணிகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தரார். என்னென்ன
ஈமானுக்கு சமமானது. அத்தகவு நிஸ்புல் ஈமான், சுத்தமா இருப்பது பாதி ஈமானுக்கு சமமானது. அங்க கடக்கும், இங்க ஒரு பாத்திரம் கிடைக்கும், இங்க ஒரு கடக்கும், அப்படி போடக்கூடாது. பெண்களும் சுத்தமா இருக்கும்போது கணவனும் சுத்தமா ஆகுவோம். என்ன பண்ணீங்க? சாப்பிட்ட பிளேட் நைட்டு அப்படியே போட்டுப்போம் பார்த்துருவீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ சாப்பிட்ட சாப்பாடு சட்டி இருக்கு இல்லையா, அந்த சட்டியை கழுவி கவுத்து வைத்து பழகுனா. யாரும் சொன்னா ஏன் என்று கேட்டார். அந்த சட்டியை அல்லாஹ்விடத்தில் போகிறது. அது அசிங்கமா இருந்தால் அல்லாஹ்விடத்தில் அசிங்கமா வச்சிருக்காங்க என்று அல்லாஹ்விடத்தில் போய் சொல்லுவாங்க. தினமும் உங்களுடைய வீட்டு பாத்திரங்கள் எங்கே போகும்? அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு போய் திரும்புமாம் என்று நபிகள் நாயகம் சொன்னார். அதே நேரத்தில் யாரும் சொன்னா அந்த செட்டியை ஏன் கவுத்து போட வேண்டும் என்று கேட்டார். அந்த செட்டியை எப்போது நீளமா வைக்கிறப்போ அது சிறுகி நினைக்கிறான் ஷைத்தான் என்று புரியுதுச்சா? அதனால அந்த செட்டி என்ன செய்யணும்? அப்படி தாழ்த்தி விடணும். கிளாஸை குப்புற போட்டு வைக்கணும். தண்ணி குடிச்சுட்டுனா கிளாஸ் அப்படி குப்புற போட்டணும். தண்ணி குடிச்சோமா அந்த பாட்டில மூடி வச்சிடணும். இல்லைன்னா ஷைத்தான் சிறுநீர் கழிக்கிறான். அதனால ஏற்படக்கூடிய மந்தம் இருக்கிறது நிறைய ஏற்படுது. நீங்க பார்க்கிறீங்க, இபாதத்தை செய்யாதவங்க, காபிராக இருக்கிறவங்க காலையிலிருந்து எழுந்து சோறாக்கி ஒரு கூலி தொழிலுக்காக போறாங்க. போய் சாயந்தரம் வரும்போது என்ன செய்யறாங்க? எல்லாத்தையும் வாங்கி போட்டு சாப்பாடு சாலாம்லாம் செஞ்சு சாப்பிடுறாங்க. ஆனா வீட்டிலே கிடக்கிற ஒரு பெண்மணி அங்க எவ்வளவு இபாதத் செய்யறாங்க, அவங்களுக்கு கை கால முடியல, சமைக்க முடியல, சாப்பிட முடியல, இது செய்யணும். என்ன காரணம் அதுக்கு என்று சொன்னால், நாம அந்த பாத்திரத்தை நாம கழுவி சுத்தமா வைக்கிற அந்த ஷைத்தான் சிறுநீர் வைக்கும் போது நம்முடைய மந்தங்கள் ஏற்பட்டு இது நாமத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த பொருள் இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய வீட்டு தகப்பம் இருந்தாலும் கூட அதை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்றார். அல்லாஹ் அக்பர். தொடப்ப கட்ட இருக்கிறீரா, அதை கூட சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். அதுவும் அல்லாஹ்விடத்தில் தினமும் போய் வருகிறது. இந்த வீட்டில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், அது தடுப்புமா போகும்? ஆமா என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு பொருளும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திற்கு போய் வருகிறது. அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகும் போது அவருடைய ஆடை எத்தனை இருந்தது? 2 ஆடைகள், ஒரு ஆடைகள் தான் இருந்தது. அல்லாஹ்விடத்தில் இந்த ஆடை இருக்கிறது, இதுவும் கூட அல்லாஹ்விடத்தில் போய் வருது. இன்னைக்கு வாங்கி வாங்கி குவித்துக் கொண்டு இருக்கிறோம். நிறைய இருக்கிறது. பரல பக்ரீத் வந்துச்சுன்னா போதும், ரம்ஜான் வந்துட்டா போதும், எனக்கு படம் வாங்கி தரல, எனக்கு ட்ரெஸ் வாங்கி தரல, கொண்டாட்டி குறை சொல்றா, என்ன செஞ்சிட்டாங்க, எம்புல்ஸ் என்ன செஞ்சிட்டான் அப்படின்னு. ஆனா இருக்கிறக்கூடிய ட்ரெஸ்ஸுக்கு அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும். அந்த தினமும் அல்லாஹ்விடத்தில் போய் வருமா என் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரிய தோழர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இதோ நாம் ஒரு முசாஃபிராக வந்திருக்கிறோம். இந்த உலகத்தில் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம். இந்த உலகம் மிக சிறப்பானது என்று நினைக்கிறோம். ஆனால் கிடையாது. ஒரு அகத்தை இன்னும் அரசனல் அமான இன்னும் அல்லாஹ்வுடைய இன்னும் ஜீனத்தல்லாஹ் இலபுலுஹும் அய்யுஹும் அஹ்ஸனு அமலா. இந்த உலகம் பார்ப்பதற்கு உங்களுக்கு அழகா இருக்கும், இது ஏமாற்றி விடும். உங்களுக்கு ஜீனத்தாக இருக்கிறது, இந்த உலகம் இருக்கிறது, அது உங்களை மயக்கி விடுகிறது. ஆனால் அய்யுஹும் அஹ்ஸனு அமலா, உங்கள் அமல் மட்டும்தான் உங்களுடைய சக்கராத்தில் இருந்து வரும். உங்களுடைய அமல்கள் மட்டும்தான் உங்களுடைய மௌத்திரத்தில் வரும், உங்களுடைய கபரிடத்தில் வரும். ஆனால் உங்களுடைய மாஷருடைய மைதானத்தில் வரும். ஆனால் இன்னைக்கு நினைத்து கொண்டோம், நாம் கட்டிய இந்த மாளிகை எந்த உதவியும் செய்யாது, நாம் கட்டிய இந்த வீடு எதையும் நமக்கு வருவாது. ஆனால் நம்முடைய பணம் காசு எதுவும் வராது. ஒரு அரசன் வாழ்ந்த போது அவன் மரணித்தான். அவன் சொன்னா, என்னுடைய கையை இப்படி வச்சுட்டா போங்க, தூக்கிட்டு போங்க, ஏங்க அப்படின்னு கேட்டான். இவ்வளவு சுக்கு சுமங்கள் இருக்கிறது, அரசாட்சி எல்லாம் இருக்கிறது, ஆனால் கை காலியாக போகும். ஆனால் செஞ்ச அமல் மட்டும் தான் கூட போகும். அவன் செஞ்ச அந்த அரசன் என்ன அமல் இருக்கிறது அது கூட போகும். இதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நம்ம மையத்துக்கு என்ன செய்யறோம்? கையை நீட்டி வைக்கிறோம். அதே கையை அவர் என்ன சொல்றாரு? அந்த அரசன் கையை நீட்டி வைக்க, ஏன்னா எதுவுமே நான் எடுத்துன்னு போல உலக மக்கள் பார்க்கட்டும் அப்படின்னு. அதில் அன்புக்குரிய
இருக்குது. இங்க வரும் பருப்பு சோறு சாலா ரசம் இப்படியே நாம நினைச்சிட்டு போயிருக்கிறோம். ஆனால் இறைத்துள்ள சர்வாதிசனுடைய காலத்துல ஒரு பேச்சப்படம் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்டாங்க. 4 கூட நோம்பிச்சாங்க. ஆனா அவங்களுக்கு எந்த கஷ்டமும் தெரிஞ்சா தெரியல. ஏசி இருந்துச்சா இல்ல. எல்லா கல்லு மண்ணு அப்படி இருக்க இடத்துல அவங்க காலையில அந்த ஒரு பழத்தை சாப்பிட்டுட்டு பேரிச்சப்பழம் ஒன்று சாப்பிட்டுட்டு கஜூர்னு சொல்லுவோம், அந்த கஜூரை ஒன்று சாப்பிட்டுட்டு நோம்பு வச்சிருவாங்களாம். அந்த நோம்பு வச்சு மதுரைக்கு தான் நோம்பை திறப்பாங்க. அதற்கு அந்த பேரிச்சப்பழம் சாப்பிட்டு பிடிக்கும். இன்னும் பிஸ்மில்லா சொல்லி அதை கூட உட்கார்ந்து சாப்பிடணும். இன்னைக்கு கையில உண்டை பிடிச்சு வாயில போட்டோன்னு சொன்னாக்க சைத்தானா அப்படி செய்வான். சாப்பாடு விரல்களுக்கு மேல ஏறக்கூடாது, விரல்களை இருக்கணும். இப்படியெல்லாம் செய்யும் போதுதான் பரக்கத்து நமக்கு கிடைக்க முடியும். ஆனால் அந்த திருமணம் நிக்கா முடிஞ்சாலும் அதெல்லாம் சொல்லுவாங்க, பாரக்கல்லா அதெல்லாம் பரக்கத்தை செய்வாங்க. ஓ பாரக்கல்லா எல்லாம் மேலும் பரக்கத்தான் ஜமா பையனுக்கும் மாப்பிள்ளை 2 பேரும் சேர்ந்து தைலான காய்கள். நான் பொண்டாட்டி புருஷமட்ட தைலா இருக்குது, பொண்டாட்டி ஒரு பக்கம் போடுது, புருஷம் ஒரு பக்கம் போடுது, பொண்டாட்டி ஒரு நேரம் இருக்குது. இப்படி இல்லை மார்க்கம். 2 பேரும் ஒரே கையா தட்டினால் சத்தம் வரணும். அந்த மாதிரி ஒரு மார்க்க குடும்பங்களாக மாற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த முதல் முறை முயற்சிகளை வாக்குறுத்தல்